வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதானி வில்மர் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 47,568 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 366 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 509 ரூபாய் வரையும் போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா 286 ரூபாய் வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பாத்தீங்கன்னா 3,834 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 87.9% வந்து ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 12.4 மைனஸ்ல இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 7,832 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 84.8 கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கு. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 51,868 கோடி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றாங்க. இவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா -80.9%ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2022 மார்ச்ல தான் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 381 ரூபாயில ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 810 ரூபாய் ரேஞ்ச் வரையும் இந்த கம்பெனி வந்து மேல போயிருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிடன்பர்க் ப்ராப்ளத்தினால மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி சரிவை சந்திச்சாலும் இந்த கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கவரை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த கம்பெனி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சரிவிலேயே இருக்கு. அந்த ரிட்டர்ன் கொடுக்கல. அதானி குரூப் ஸ்டாக்லயே பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகாத ஒரே கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் இருக்கு. எதனால அப்படிங்கறத நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட்ல இந்த கம்பெனி எதனால இன்னும் ரெக்கவர் ஆகாம இருக்கு அப்படிங்கறத நம்ம ரிசல்ட்ல செக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அதுல ஜூன் 2023 செப்டம்பர் 2023 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 கோடி 162 கோடின்னு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரெக்கவர் ஆகாம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மித்த கம்பெனிலாம் இந்த 2-3 மாசத்துல ஒரு பெரிய ரெக்கவரை கொடுத்தாலும் ஆனா இந்த கம்பெனி ரெக்கவர் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு குவார்டர்லில ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து மைனஸ்ல காட்டினதுதான் இவங்க வந்து பழைய நிலைக்கு போக முடியாம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட்லயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுல இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தா சேல்ஸ் 2019ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 28,797 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2019ல 376 கோடி பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய குவார்டர்ல பாத்தீங்கன்னா 85 கோடிங்கிற ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் காட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கம்மியான ப்ராஃபிட் ஏன்னா 582 கோடியில இருந்து அப்படியே 82 கோடிக்கு டவுன் ஆச்சுன்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய சரிவை இன்னும் கூட சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த கம்பெனில கொஞ்சம் யோசிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். இதுல ரிசர்வ் பாரோவிங்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 7,832 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா 3,834 கோடி கடன் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடனை விட 2 மடங்கு அதிகமாவே ரிசர்வ் வச்சிருக்கிறதுனால இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. 24 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா 84.94% வந்து இவங்களே ஹோல்டு பண்றது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 0.65% ஹோல்டு பண்றாங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 0.12% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 11.35% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. அதானி வில்மர் வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடிபிள் ஆயில் தான் முக்கியமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஸ்கட்ஸ், கேக்கு, ஐஸ்கிரீம் ஒரு சில புது புது ப்ராடக்ட்டும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடைகளையும் உங்களோட பிராண்ட் நமக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், கிடைச்சிட்டு தான் இருக்கு. மக்களுக்கும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அதனால இந்த மாதிரி கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல நல்ல வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு இவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ்ல தான் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வரக்கூடிய குவார்டரும் சரி இயர்லையும் சரி நல்ல ப்ராஃபிட் இயர்லி குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்து எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணி இவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல நல்லா போக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியை ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே வரலாம். இவங்க குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா வந்தாங்கன்னா மட்டும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமே தவிர இப்போ வந்து இருக்கிற நிலைமைக்கு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.